நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். எதிர்காலம் வரும், என் ஆட்டம் வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை முடிப்பேன் அப்படின்னு விஜய் இன்னைக்கு 2வது மாநாட்டில் சூளுரைச்சிருக்காரு. இதுல போற போக்குல ரஜினியை ஒரு தாக்கு, கமலை ஒரு தாக்கு, அங்கிள் ஸ்டாலின் அப்படின்னு முதல்வரை ஒரு தாக்குன்னு ரசிகர்கள் எதிர்பார்த்து வந்த அனைத்து கமர்ஷியல் எலமெண்ட்டுமே அவரது ஸ்பீச்ல இருந்துச்சு. ஆனா அதற்கு பின்னணியில நிறைய கதை சொல்லப்படுது. ஏன்னா முன்னணியில ஒரு கதை சொன்னார். அவரு சிங்கக்குட்டி பத்தி ஒரு கதை சொன்னாரு. அந்த சிங்கத்தின் பத்தி ஒரு கதை வந்துச்சு, குட்டி கதை. அந்த கதை தான் அவரோட மொத்த கான்செப்டும் பேச வந்தது. அதுல அவரு தனித்து விடப்பட்டுட்டோம் அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் சொல்லியிருக்காரு. அது குறித்து விரிவா பேசுவோம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. உயிர் வணக்கம் அழகு. வைபிள் இருக்கிற அந்த மீட்டிங் ஸ்பீச்சை கேட்டுட்டு அந்த அளவு வைப் கொடுத்துருக்காரு. அது மதுரையில குலுங்கிடுச்சுல. மதுரை ஃபுல்லாவே அந்த கூட்டம் வந்து நம்ம உண்மையை சொல்லணும் அப்படின்னா நிறைய பேர் வந்திருக்காங்க. முதல் மாநாடோட இந்த மாநாடுல அதிகமாக வந்திருக்காங்க. ஏற்பாடுல ஒரு பக்கம் நல்லா பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க, இன்னொரு பக்கம் சிறு சிறு விபத்துகள் ஆயிருக்கு. ஆனா அதையும் தாண்டி இந்த கிளைமேக்ஸ் தான் முக்கியம். கிளைமேக்ஸ் வந்து விஜயோட உரை தான் இருந்தது இல்லையா? விஜய் வந்து கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் பேசினதா சொல்லப்படுது. அதுல பல கருத்துக்களை பேசியிருக்காரு. ஆனா அரசியலுக்கு தயாராயிட்டாருன்னு சொல்லிட்டு முழுமையா தெரியுது. அடுத்த கட்ட திட்டம் என்னன்னு சொல்லிட்டு இன்னும் தெளிவா சொல்லல. இருந்தாலும் முதல் மாநாடுல என்ன அதிகமா பேசினாரோ, ஆமா, அந்த முதல் மாநாடுல என்ன பேசினாரோ அதையே தான் கொஞ்சம் சிமிலரா 2ஆம் மாநாடுல பேசியிருக்கு. கொஞ்சம் வார்த்தை மட்டும் தான் மாறி இருக்கே ஒழிய அந்த பேசியிருக்காரு. முதல் மாநாடுல இதைதான் பண்ணாரு மோஸ்ட்லி. இப்போ அந்த ஒரு கருத்தை தான் மீண்டும் இங்க வச்சு கொஞ்சம் ஆக்ரோஷமா வெளிப்பட்டிருக்காருன்னு தான் சொல்லணும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இப்போ எப்படி போயிருக்காரு அப்படின்னா, சிங்கம் கதை என்ன சொல்லியிருக்காருன்னா, காட்டுல வந்து சிங்க கூட்டமாவும் இருக்கும், தனியாவும் இருக்கும். அது எப்படி வந்தாலும் கெத்தாத வரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போ வந்து தனியா போறதுக்கு தயாராயிட்டேன், கூட்டணி போறதுக்கு தயாராயிட்டேன்ற மாதிரி ஒரு ஹிண்ட் கொடுக்குறாரா? நான் என்ன அதுல டீகோட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, விஜய் இந்த சிங்க கதையை சொல்றப்ப சும்மா வேடிக்கை பார்க்கலாம், சிங்கம் வெளியே வராது, வேட்டையாட தான் வெளியே வருங்கிறாரு. இதன் மூலமா என்ன சொல்றாருன்னா, போராட்டத்துல வர முடியாது, வந்தா ஜெயிக்கிற மாதிரி இருந்தா சொல்லுங்க, வரேன், மாநாட்டுக்கு தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்றத புரிஞ்சுக்க முடியுது. அதை அடுத்து ஒரு கூட்டணிங்கிற குறித்து தான் கூட்டமாவும் இருக்கும் சிங்கம், தனியாவும் இருக்கும்னு சொல்றாரு. இப்போ தனியாக இருக்கிறார் அப்படிங்கறத மென்ஷன் பண்றாரு அப்படிங்கறதும் அதுல இருந்து புரிஞ்சுக்க முடியும். தனித்து போட்டியிடவும் சிங்கம் தயாரா இருக்கு, கூட்டணியோட போகவும் சிங்கம் தயாரா இருக்குன்னு சொல்றாரு. சிங்கம் தயாரா இருக்கு, சிங்கத்து கூட வர யார் தயாராக இருக்கா? இது வரைக்கும் யாரும் வந்த மாதிரி தெரியல. இனிமேல் வர்றதுக்காக தான் ஒரு ட்ரம்ப் கார்டு யூஸ் பண்ணிருக்காரு. இந்த ட்ரம்ப் கார்டு யார் அப்படின்னா விஜயகாந்த். அதாவது மதுரையில வந்து எனக்கு மதுரைக்கு வந்தாலே எனக்கு யார் ஞாபகத்து வருவாங்க அப்படின்னா எம்ஜிஆர் ஞாபகத்துக்கு வருவாரு. அவரோட பழகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆனா அதே வழியில வந்தவர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் சொல்லிட்டு அவரோட பேரை பயன்படுத்தி என் அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அப்படின்றாரு. சோ ஒருவேளை தேமுதிகவோட கூட்டணி போறதுக்கும் இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கிறாரா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதை தாண்டி அந்த பகுதியில விஜயகாந்த் ரொம்ப செல்வாக்கு மிக்க ஒரு நபரா இருக்காரு. அவர் பிறந்த ஊருக்கு அருகில் இருக்கு, எல்லாமே இந்த மதுரையில தான் வருதுனால அதை இவர் அறுவடை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் கூட்டணிக்கு வர வேண்டாம், உங்க வாக்கு மட்டும் கொடுத்துருங்கன்ற மாதிரி இருக்கான். 3வது எம்ஜிஆருங்க விஜய். முதல் எம்ஜிஆர் 2வது எம்ஜிஆர் கருப்பு எம்ஜிஆர், 3வது எம்ஜிஆர் விஜய். அந்த அடிப்படையில தான் அவர் தொண்டர்கள் எல்லாம் பதாகைகள் ஏந்திட்டு நின்னாங்க. இது வந்து வெறும் மாநாடு அல்ல, இது ஒரு திருவிழா அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். ஏன்னா அவ்வளவு கூட்டம், கட்டுக்கடங்காத கூட்டம். விஜயால ரேம்ப் வாக்குல வர முடியல. அந்த ஒய் பிரிவு அதிகாரிகளை ஓரமா போங்கன்னு சொல்லி ரசிகர்கள் தள்ளி விடுறாங்க. அவங்க பவுன்சர் வந்து அவங்கள தள்ளுறாங்க. அது மாதிரி நடந்து வர்றது முடியாத அளவுக்கு கூட்டம், அவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்துல மிதந்து தான் வந்தாரு விஜய்னு சொல்லணும். இது நிச்சயமா ஆளும் தரப்புக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. அவங்க வந்து இவ்வளவு பெரிய கூட்டம், அதுல விஜய் பேசுறது இது கண்டிப்பா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற அடிப்படையிலையும் ஆளும் தரப்பு இது உன்னிப்பா கவனிச்சதாக சொல்லப்படுது. ஆமா, இது வந்து தென் மாவட்டங்கள்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு விஜய் கட்சிக்கு. ஏன்னா விக்கிரவாண்டியில் நடத்தவும் இப்ப நல்ல ஒரு கூட்டம் வந்துச்சு. இப்ப தென் மாவட்டங்களையும் கவர் பண்ற அளவுக்கு அவரோட அந்த அரசியல் பயணம் என்பது ஆரம்பிச்சிருக்கு இல்லையா? அப்போ அடுத்த கட்டமா என்ன பண்ண போறான்ற ஒரு கேள்வி ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் வந்து இதுல அவர் சொன்ன கருத்துக்கள் எல்லாமே ஒவ்வொரு கருத்தும் லைம்லைட்ல பேசப்பட்டிருது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா மீண்டும் மீண்டும் அறிவிக்கிறார், கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக அப்படின்றத மீண்டும் அவர் வந்து உறுதிப்படுத்த பேசியிருக்காரு. அதுக்கு அங்க கலந்துக்கிட்டவங்களும் ஆக்ரோஷமா குரல் எழுப்புறாங்க. அப்படி பாக்குற சமயத்துல மோடிக்கும் ஒரு பெரிய விமர்சனம் வந்திருக்கு, ஸ்டாலினுக்கும் ஒரு பெரிய விமர்சனம் வச்சிருக்காரு விஜய். அந்த சிங்க கதையில ஒரு இடத்துல சொல்லுவாரு, சிங்கம் வந்து உயிரோட இருக்கிறதா வேட்டையாடும், இறந்து போன எதையும் தொடாது அப்படிம்பாரு. அதுல வந்து அதிமுகவை தான் அவர் வந்து குறிப்பிடுறாரு. ஏன்னா அப்படின்னா அதிமுக இப்ப லைவா இல்ல, அதனால நாங்க அதை விமர்சிக்கல. அதுல அந்த பேச்சிலேயே அவர் சொல்றாரு,
இந்த தேர்தல்ல யார் யாருக்கும் போட்டினா திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி அப்படிங்கிறது அதுல கட்சிக்காரங்க ஏற்கனவே உறுதியா இருக்காங்க. இதுல வந்து அதிமுக பாஜக கூட்டணி போட்டியிலே கிடையாது, எங்களுக்கு திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் அடுத்த ஆண்டு வரக்கூடிய தேர்தல போட்டியா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அதிமுக வந்து அவர் லெஃப்ட் ஹேண்ட் டீல் பண்ணிட்டு போறாரு. அவரு இல்ல இது வரைக்கும் என்ன விமர்சனம் இருந்துச்சுன்னா, அவர் எடப்பாடி பழனிசாமி பேரை சொல்லி கூட விமர்சிக்க மாட்டாரு, அதிமுக தொட மாட்டாரு, ஸ்டாலினை தொட மாட்டாரு, பிரதமர் மோடி குறித்தோ அல்லது அவர் பேர் குறித்தோ பேசவே மாட்டாரு அப்படின்னு சொன்னதுக்கு எல்லாரோட பேரையும் வச்சு சொல்லிட்டு போயிட்டாரு. இதுல எடப்பாடி பழனிசாமி பேர் இந்த முறையும் சொல்லல. ஆனா அதற்கு பதிலாக எம்ஜிஆர் வந்து தொடங்கின கட்சி இப்ப எந்த நிலைமையில இருக்கு, அது யாரு கட்டி காப்பாத்துறா, அது அந்த நிலைமையை பாருங்க அப்படின்னு இப்போ இருக்கிற தலைமை மீதான ஒரு விமர்சனத்தை ஆழமா வச்சிருக்காரு. அது மாதிரி முதல்வர் வந்து அங்கிள் ஸ்டாலின் அப்படின்னு கொஞ்சம் வரம்பு மீறிட்டாரோ அப்படிங்கிற யோசிக்கிற அளவுக்கு தான் தனிப்பட்ட முறையில போய் பேசிட்டாரு அப்படின்னு பார்க்கப்படுது. அங்கிள் ஸ்டாலின் நீங்க 1000 ரூபாய் கொடுத்து ஏமாத்தாதீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டாரு. அதே மாதிரி ரஜினி கமலை கடுமையா தாக்கியிருக்காரு, மறைமுகமா தாக்கியிருக்காரு. என்னன்னா அவரே வரல இவரா வரப்போறாரு அப்படின்னு ரஜினிக்கு ஒரு தாக்கு, அப்புறம் அவர் வந்து மட்டும் என்ன ஜெயிச்சாரா அப்படின்னு கமலுக்கு ஒரு தாக்கு. சோ அப்படி தேவையில்லாத ஒரு பகைமையை வளர்த்துக்கிறார் அரசியல்ல அப்படிங்கிற ஒரு பார்வையை முன்வைக்கப்படுது. இதுல யாராச்சும் ஒருத்தவங்களை தோழனா வச்சுக்கணும் இல்லையா? அதிமுக கூட்டணியும் திமுக கூட்டணி கட்சிகளையும் சேர்ந்தவங்களையும் திட்டுறாரு. அப்போ யார் தான் கூட்டணிக்கு வருவா? இவரு அதற்கான கதவுகளை திறந்து வச்சு முதல் மாநாட்டிலே சொன்னாரு திறந்து வச்சிட்டேன்னு. இரண்டாவது மாநாடும் போட்டாரு. இந்த கதவுல யாரும் இன்னும் உள்ள நுழைஞ்ச மாதிரி தெரியல. இவரா அரசியலுக்கு வரப்போறாருன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஆனா அரசியலுக்கு வந்தோம், அரசியலுக்கு வந்துட்டார்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மாதிரி ஏளனமா பார்த்தாங்க. ஆனா கட்சி பேரை அறிவிச்சோம், கட்சி பேர் தான் அறிவிச்சிருக்காரு, மாநாடுல நடத்த முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நடத்த முடியும். அவர் எதுக்கு போற போக்குல அடிச்சாருன்னு தெரியல. அவர் பார்த்தாரு அவர் இருந்தாலும் யாரு என்னையா அடிக்கிறீங்க அப்படின்னு அவர் பார்த்தாரு. அந்த மாதிரி நிறைய பேர் கேட்டாங்க. ஆனா முதல் மாநாடு நடத்திட்டோம், மாநாடு நடத்திட்டாங்க, இதுக்காக ஆட்சிக்கெல்லாம் வந்துட முடியுமான்னு கேட்கறாங்க. ஆனா இப்ப வந்து 2ஆம் மாநாடு நடத்தி முடிச்சிட்டோம் அப்படின்னு விஜய் சொல்லும் போது எனக்கு என்ன ஸ்ட்ரைக் ஆச்சு அப்படின்னா, ஆட்சி அமைக்கிறது மாநாடு நடத்துறதுக்கு ஈஸியா இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை இருக்குல்ல. ஏன்னா மாநாடு வந்து கட்டமைச்சு நடத்திடலாம், ஒரு நாள்ல முடிஞ்சக்கூடிய ஒரு இதுதான் அது. ஆனா மாநாடு நடத்துறதும் ஆட்சி அமைக்கிறதும் ஒன்னா விஜய் பாக்குறாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆனா எனக்கு விஜய் அண்ணாவின் பேச்சு அண்ணாவின் பேச்சு மாதிரி தான் இருந்துச்சு அந்த இடத்துல. ஏன்னா அண்ணா அந்த காலகட்டத்துல என்ன சொல்லுவாருன்னா, இது மாதிரி இவங்களா வந்து சட்டமன்றத்துக்குள்ள வந்தாதான் தெரியும் அப்படின்னு சொல்லி விமர்சிச்சாங்க காங்கிரஸ்காரங்க. சட்டமன்றத்துக்குள்ள வந்தோம், சட்டமன்றத்துக்குள்ள வரதெல்லாம் ஈஸி, எதிர்க்கட்சி அந்தஸ்து முதல்ல பெறட்டும் அப்படின்னாங்க. எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் பெற்றோம், எதிர்க்கட்சியா இருந்து அரசியல் பண்றது ஈஸி, முதல்வரா வாங்க அப்படின்னாங்க, முதல்வராகவும் வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. அதை நினைவூட்டும் விதத்துல தான் அவர் பேசுறாரோ அப்படின்னு. ஆனா இதுல என்ன அப்படின்னா, அண்ணா இருந்த காலகட்டம் வேற இப்ப இருக்க காலகட்டம் வேற. ஆனா அண்ணா வந்து அவரோட முகத்தை வைத்து அரசியலுக்கு வரல, இவரதான் சொல்றாரு. ஆமா, இருந்தாலும் அண்ணா கையில ஒரு கொள்கை இருந்ததுல மாநில, ஆனா அவரோட முகத்தை தானே கொள்கையா இது பண்றாரு. நான் தான் வேட்பாளர் அப்படின்னு சொல்றாருல. திமுகவை அரசியல் எதிரிங்கிறாரு, பிஜேபியோ கொள்கை எதிரிங்கிறாரு. இதுக்கு மேல என்ன கொள்கை வேணும்? இல்ல அதையும் தாண்டி அண்ணாக்கு அந்த கொள்கை கிடையாது. அண்ணாக்கு வந்து காங்கிரஸ் வந்து எதிரி ஒரு பக்கம் இருந்தாலும் அதையும் தாண்டி மாநில சுயாட்சி அப்படின்ற கொள்கையை வந்து எடுத்து வந்து அண்ணா முன் வச்சாருன்னா இது வரைக்கும் தேசிய கட்சியில் தமிழ்நாட்டில் ஆள முடியல, எல்லாம் மாநில கட்சியில் ஆட்சி பண்ணிருக்காங்க இல்லையா. அந்த மாநில சுயாட்சி என்ற கொள்கையை கட்டமைச்சது வந்து அண்ணா தான். இப்ப அண்ணாவோட போட்டோவும் எம்ஜிஆரோட போட்டோவும் விஜய் இந்த மேடையில் பயன்படுத்தியிருக்காரு இல்லையா. அதையும் தாண்டி அப்போ ஒரு கொள்கை தேவை இருந்தது. இப்போ விஜய் என்ன பேசுறாரு அப்படின்னா, 67 எப்படி ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதோ அதே மாதிரி 2026 ஆட்சி மாற்றம் வரும், 2026 நிச்சயமா வந்து திமுக ஆட்சி இலக்கும் தாவைக்கு ஆட்சியை பிடிக்குன்ற மாதிரி சொல்றாரு. ஆனா அந்த டைம்ல இருந்த அளவுக்கு இப்போ அந்த அளவுக்கு விஜய்கிட்ட கொள்கை இருக்கான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா மாநிலத்தில் சுயாட்சி என்பது திராவிட கட்சிகள் திமுக சரி அதிமுக சரி எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அதுக்கு எப்பெல்லாம் அச்சுறுத்தல் வருதோ அப்பெல்லாம் திராவிட கட்சிகள் தான் தாங்கி நின்றுருக்காங்க அந்த மாநில சுயாட்சி கொள்கைக்கு. ஆனா இவரிடத்துல வந்து அரசியல் எதிர்ப்பு கொள்கை தான் இருக்கேன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. திமுக எதிர்த்தா மட்டும் போதுமா, உங்கள்ட்ட என்ன ஒரு கொள்கை இருக்கு அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. திமுக வழிங்கிறாரு, பெரியார் வழிங்கிறாரு, அம்பேத்கர் வழிங்கிறாரு. அதற்கு மேல என்ன ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கணுமா? ஒரு அரசியல் தலைவர் ப்ரூவ் பண்ணும்ல. இப்போ அவரால் ப்ரூவ் பண்ண முடியாது, இப்பதான் முதல் வாட்டி தேர்தலை சந்திக்க போறாரு இல்லையா. ஆனா அதற்கு முன்னாடி அண்ணா வழி கொள்கை பெரியார் வழி கொள்கை அப்படின்னா அதற்கேற்ற மாதிரி கொஞ்சமாச்சும் மக்கள் இடத்துல வந்து நிக்கணும்ல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஆனா பரந்தூர் பத்தி பேசுறாரு, பரந்தூருக்கு போயிருக்காரு. அதையும் தாண்டி மக்கள் இடத்துல வந்து நின்னாதானே மக்களோட குரல் உங்களுக்கு கேட்கும். இன்னும் 8 மாசத்துல தேர்தல் வச்சுக்கிட்டு மாநாடுக்கு மட்டும் வெளியில வந்து மக்கள் இடத்துல பேசினா மட்டும் விஜய்க்கு போதுமா? இந்த அரசியல் என்பது அந்த ஒரு கொள்கையை வந்து அண்ணா அன்னைக்கு எடுத்துட்டு போனார்ல, மக்கள் இடத்துல அந்த கொள்கையை புரிய வைக்கிறதன் காரணமாக தான் அந்த மக்கள் இடத்துல அந்த கொள்கை செல்லுபடியாச்சு. மாநிலத்துக்கு சுயாட்சி வேணும்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்க போய் தான் திராவிட கட்சிகள் வந்து இங்க அதிகமா ஒரு வளர்ச்சி பெற்றது இல்லையா. இதுல முக்கியமாக எதிர்பார்க்கப்பட்ட அம்சங்கள் அப்படின்னா விஜய் பேச்சுல சீமான் அவருக்கு என்ன பதில் இவர் கொடுக்க போறாரு, தூய்மை பணியாளர்கள் விவகாரத்துல என்ன பேச போறாரு, இப்ப கவின் படுகொலை வழக்கு பத்தி இவர் எங்கேயுமே பேசல, ஆணவ கொலை சம்பந்தமா அதை பத்தி என்ன பேசுவார்னு எதிர்பார்த்த எல்லாருக்கும் ஏமாற்றத்தை மட்டுமே கொடுத்திருக்காரு. இது சம்பந்தமா எதுவுமே பேசல, ஆணவ கொலை வழக்கு பத்தியும் பேசல, சீமானுக்கான ரியாக்ஷன் அவர் கொடுக்கல. ஆனா முதல்வரை இவருக்கு பதில் சொல்றாரு. இதெல்லாமே இப்போ விமர்சனத்துக்குரிய ஒன்னா மாறி. இன்னொன்னு என்ன அப்படின்னா, விஜய் வந்து சில கருத்துக்கள்ல உறுதியா இருக்கிறார். அதாவது அரசியல் எதிரி என்பது திமுக உறுதியா இருக்கார். அதே மாதிரி கொள்கை எதிரி
பாஜகன்றது உறுதியா இருக்காரு. அதையும் தாண்டி மோடி இடத்துல கூட பல கோரிக்கைகள் பல இதை வச்சிருக்காரு. அதாவது அதுவுமே நடப்பு அரசியலை பத்தி ஒன்னும் பேசல. கச்சத்தீவை மீட்டு கொடுங்கிறாரு. இப்போ நேத்தி வந்து சட்டத்தை பத்தி ஒரு பேசிருக்கணும் இல்லையா? அந்த கருப்பு சட்டம்னு தமிழக அரசு எல்லாம் அதுல பெரிய ஒரு தமிழக அரசு மட்டும் இல்ல, எதிர்க்கட்சிகளும் கேக்குறாங்க. நீங்க வந்து மாநில கட்சிகள் எல்லாம் கவர்னருக்கு அதிகாரம் அதிகமா கொடுத்து சிஎம் வந்து நிக்கிறீங்க. மாநில சுயாட்சி பறிபோகுதுன்னு இந்த சட்டத்தை சொல்றவங்கல்ல இவர் கருத்து என்னங்கிறது சொல்லணும் இல்லையா? ஆமா, நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்களே என்ன ஜி நீங்க பண்றது கரெக்டா ஜி அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. பல இடங்கள்ல வந்து மோடி எதிர்ப்பு அங்க வெளிப்பட்டு இருக்கு. அதையும் அதே மாதிரி திமுக எதிர்ப்பு வெளிப்பட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். இன்னொரு இடத்துல என்ன சொல்றாரு, அதை விட கூட எதிர்ப்பு. ஆமா. இன்னொன்று என்ன சொல்லணும் அப்படின்னா, ஸ்னோலின் பேரை பயன்படுத்தியிருக்காரு. அதாவது தூத்துக்குடியில் அந்த ஸ்டெர்லைட் போராட்டத்தில் என்கவுண்டர் பண்ணாங்க இல்லையா, அதில் வந்து இறந்தவங்க அந்த சகோதரி பேர் தான் ஸ்னோலின். அவங்களோட அம்மா வந்து விஜய் வந்து அவங்களுக்கு தாய்மாமன் மாதிரி சொன்னதாக ஸ்டேஜில் பயன்படுத்துறாரு. எந்த ஆட்சி காலத்தில் அந்த என்கவுண்டர் நடத்தப்பட்டது, யாரால இறந்தாங்கன்னு சொல்லிட்டு விஜய் வந்து டைரக்டா அதிமுக பத்தி பேசல. அப்புறம் அவர் சொல்றாரு, தாமரை இலையில தண்ணியே ஒட்டாது, தமிழ்நாட்டு மக்கள் எப்படி ஒட்டுவாங்க அப்படின்னு பிஜேபி பேசுறாரு. ஆனா அதுல என்ன ஒரு குறைவா பார்க்கும் அப்படின்னா, இப்ப ரீசெண்டா நடந்த சம்பவங்களும் சரி, ஒரு கொள்கை ரீதியா ஒரு வெயிட்டான தாக்குதலா இல்லாம மேலோட்டமா கடந்து போயிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடியுது. திமுகவையும் அதே மாதிரிதான் கடந்து போறாரு. சட்ட திட்ட ரீதியாக ஆணவ கொலைக்கு ஏன் சட்டம் இயற்றல, அந்த கேள்வி எல்லாம் முன்வைப்பாருன்னு எதிர்பார்க்கப்பட்ட நேரத்தில் அதை பத்தி எதுவுமே பேசாம போயிட்டாரு. அதுவும் மட்டும் இல்லாம இதுல அவர் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, நான் ஒன்னும் மார்க்கெட் போனதுக்கு அப்புறம் அரசியல் அடைக்கலம் தேடி வரலனா, படைக்கலத்தோட வந்திருக்கேன் அப்படின்லாம் பேசியிருக்காரு. அப்ப அது மீண்டும் மீண்டும் என்ன கேள்வி எடுப்புறாங்கன்னா, மார்க்கெட்ல எவ்வளவு சம்பாதிக்கிறாங்கன்னா மார்க்கெட் போனதுக்கு அப்புறம் எவ்வளவு சம்பாதிப்பீங்க? ஏன்னா சமீபத்துல உங்க கட்சியில நிர்வாகிகளுக்கு நீங்க பதவி போட்டு தரத்துக்கு கூட பணம் பேரம் பேசப்பட்டுச்சு, இவ்வளவு வாங்கியிருக்கீங்க அப்படின்னு பொது வெளியில ஆடியோலாம் லீக் ஆனிச்சு. அதுல பொதுச் செயலாளர் ஆனந்த் பேர்லாம் வந்து பேசப்பட்டுச்சு. சோ அப்படிப்பட்ட கட்சியில நீங்க அதற்கான நடவடிக்கைகள் முதல்ல என்ன எடுத்தீங்க? பொதுவா ஊழலற்ற ஆட்சின்னு சொல்றீங்களே, கட்சிக்குள்ள இருக்கிற ஊழலுக்கு என்ன நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்துறீங்க தடுக்கிறதுக்கு அப்படிங்கிற கேள்விகளும் முன்வைக்கப்படுது. இன்னொன்னு ஒரு மொமெண்ட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு விஜய் அறிவிக்கிறார். ஆமாங்க, சரியான சர்ப்ரைஸ். எல்லாத்தையும் ஒரு கவனம் ஈர்த்துருச்சு. என்ன சர்ப்ரைஸ், என்ன ஒரு அறிவிப்பு சொல்ல போறாரு, ஏதோ முக்கியமான அறிவிப்பு வரும் போல் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த முக்கியமான அறிவிப்பு தான். அது என்ன ரிவீல் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன சொன்னார் அப்படின்னா, வேட்பாளர் பட்டியல் அறிவிக்க போறேன்னு சொல்லிட்டார். எல்லாத்துக்கும் ஷாக்கிங் ஆயிடுச்சு. இப்பயே வேட்பாளர் பட்டியல் அறிவிக்க போறாரா, அப்ப யாரா இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பு இருந்தது இல்ல. அப்புறம் மதுரையில இருந்து ஆரம்பிக்கிறார். மதுரை வடக்கு அப்படின்றாரு, மதுரை மேற்கு அப்படின்றாரு, கிழக்கு, ஆமா எல்லாத்தையும் சொல்லிட்டு விஜய் விஜய் விஜய்ன்றாரு. என்னன்னா இப்படி ஏமாத்திட்டியானா அப்படின்னு கீழ இருக்கு. அது முதல் மாநாட்டிலே இப்படிதான் பேசியிருக்காரு. அதாவது எல்லா தொகுதிகளையும் நானே போட்டி போடுற மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க, உங்கள ஒருத்தனா நான் வந்து தொகுதியில போட்டி போட போறேன், சாமானிய குடும்பத்தில் இருந்து யாரோ ஒருத்தர் தான் வேட்பாளர் அறிவிக்க போறோன்ற மாதிரி பேசியிருந்தாரு இல்லையா. அதையே தான் கொஞ்சம் மாத்தி இப்ப வந்து மதுரை கிழக்குல விஜய், உசிலம்பட்டியில விஜய்னு சொல்லிட்டு அவரோட பெரிய மீண்டும் அறிவிச்சிருக்காரு. நானே தான் டைரக்டா களத்தில் இறங்கி போட்டி போடுற மாதிரி நீங்க வந்து வேலை பார்க்கணுன்ற மாதிரி ஒரு அறிவுறுத்தல் கொடுத்திருக்காருன்னு எடுத்துக்கலாம். அது ஒரு நல்ல யுக்தி தான். அது வந்து இப்ப எல்லா கட்சிகளும் அதான் சொல்லு. இப்ப முதல்வரும் அதான் சொன்னார் கடன் தேர்தல். ஏன்னா என்னோட ஃபேஸ் தான் கட்சியோட ஃபேஸ்னு சொல்ற மாதிரி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்ன நினைச்சு ஒர்க் பண்ணுங்க அப்படிம்பாங்க. அப்போ அங்க உள்ள உட்கட்சி பிரச்சனை எதுவும் வராது, பூசல் எதுவும் இருக்காது. நானே இப்ப அங்க நிக்கிறங்கிற மாதிரி ஓட்டு போடுங்கன்னு சொல்றது ஒரு நல்ல யுக்தி. ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைமையும் அது ஒவ்வொரு தேர்தல் சமயத்திலும் பயன்படுத்தும். இப்போ என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி தாக்கிட்டார் விஜய். இப்போ எடப்பாடியினுடைய ரியாக்ஷன் என்ன அப்படிங்கறத பார்க்கணும். இது வரைக்கும் எடப்பாடியை நேரடியாக அவர் தாக்காதனால எடப்பாடி அவர் குறித்து எந்த விமர்சனத்தையும் பொது வழியில முன்வைக்கல. இப்போ இந்த கேள்விகளை எப்படி கையாள போகிறார் அப்படின்னு ஒரு கேள்வி. ரெண்டாவது, மாநாட்டில் விஜய் வந்து விஜயகாந்தை தூக்கி பிடிச்சிருக்காரு, விஜயகாந்த் பேனர்கள்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதற்கு பிரேமலதா அவனுடைய ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. ஏன்னா அவங்க வந்து தொடர்ந்து என்ன சொன்னாங்கன்னா, மானசீக குருவா ஏத்துக்கிட்டீங்கன்னா இவங்க படத்தை வைங்க, இதை பத்தி பேசுங்க அப்படின்னாங்க. இப்போ அவர் பேசியிருக்காரு, எங்க அண்ணன் சொல்லியிருக்காரு. இது எப்படி கூட்டணிக்கு போகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாம சமீபத்தில் முதல்வர் வந்து திருமண நாள் விழாவை கொண்டாடினார் இல்லையா, அந்த விழாவுக்கு கூட்டணி, அது விழான்னு சொல்றதை விட அவங்க இல்லத்துல போய் சந்திச்சாங்க கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம். அப்போ என்ன பேசப்பட்டுச்சு அப்படின்னா, ஒரு நபர் சந்திச்சாலே அரசியல் பேசுவாங்க. இத்தனை அரசியல்வாதிகள் இருக்கப்ப அரசியல் இல்லாம இருக்காது இல்லையா. அதுல கூட்டணி குறித்தான பேச்சுகள் இடம்பெற்றுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பா எக்ஸ்ட்ரா இன்னும் 2 கட்சிகளை இணைத்துக்கிறதுக்கு முதல்வர் அவங்கள்ட்ட கலந்தாலோசிச்சாரு. இதுல எதுவும் உங்களுக்கு நெருடல்கள் இருக்கான்னு சொல்லுங்க அப்படிங்கிற வகையில பேசினாருன்னு சொல்லப்பட்டுச்சு. அதுல முக்கியமா ராமதாசனுடைய பாமக, இன்னொன்னு தேமுதிக மட்டும் உள்ள திமுக இழுத்துட்டு வந்துருச்சுன்னா அவங்களுக்கு பெனிஃபிட்டோ அல்லது அவங்களால இவங்களுக்கு பெனிஃபிட்டோ கிடையாது. திமுக வந்து விஜயகாந்த, பிரேமலதா விஜயகாந்த் எல்லாம் வச்சுட்டு விஜய் அட்டாக் பண்ணுவாங்க. அது ரொம்ப வசதியான ஒரு தேர்தலில் ஒரு நல்ல ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் திமுகவினுடைய கணக்காக இருக்கதா சொல்லப்படுது. ஆமா, இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் இதுல என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, முதல் மாநாட்டில் பேசினார் இல்லையா, அதாவது எங்களோட கூட்டணிக்கு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமா அதிகாரத்துல பங்கு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு உறுதியை கொடுத்திருந்தார்.
அதே உறுதி தான் இப்போ மீண்டும் வச்சிருக்காரு. அப்ப வந்து இன்னும் கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடக்கலையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா திரைமறைவுல எதுவும் நடக்கல, எந்த கட்சியும் அப்ரோச் பண்ண மாதிரியும் தெரியல. அப்ப விஜய் வந்து இன்னும் வாண்டடா பல கட்சியில் எதிர்பார்க்கிறவர் அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. ஏன்னா தனித்து செயல்படலான்ற ஒரு பக்கம் யுக்தி இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து தமிழகம் முழுக்க கவர் பண்ணணும் அப்படின்னா அந்த சமுதாயத்தோட கட்சிகள் இப்ப அந்த இடத்துல எந்த கட்சி பலமா இருக்கோ அதோட சேர்ந்தா மட்டும்தான் இன்னும் கொஞ்சம் நல்லா வேலை பார்க்க முடியும் இல்லையா. இப்ப என்டிஏ கூட்டணியில எடப்பாடி பழனிசாமி அதிமுக இருக்கிற இந்த கூட்டணியை அடிமை கூட்டணிங்கிறாரு, திமுக கூட்டணியை பாசிச கூட்டணி. அப்போ இவர் ரெண்டு கூட்டணில இருந்து தலைவர்கள் வரதுக்கு வாய்ப்பு இல்லை, இவரே கேட்டு எழுத்து முடிட்டாரு. அப்புறம் கேட்டு திறந்திருக்கு வாங்கன்னா எப்படி வருவாங்கன்னு தெரியல. மீதி கட்சியில தேமுதிக இருக்கு, தேமுதிக மட்டும் தான் இருக்காங்க, பாமக வர மாட்டாங்க, தேமுதிக மட்டும் தான் இருக்கிற ஒரே ஆப்ஷன். இதன் மூலமா பாஜக கூட போறேன் அப்படிங்கிற இதையும் உடைச்சிட்டாரு. பாஜக கூட எல்லாம் நான் இல்ல அப்படிங்கிறாரு. அதே மாதிரி அதிமுக வந்து விமர்சிக்கல அப்படிங்கறதையும் உடைச்சிட்டாரு. திமுக முதல்வர் பேரை சொல்லியே விமர்சிச்சிட்டாரு, ரொம்ப கடுமையா விமர்சிச்சிட்டாரு. பாஜகவும் பிரதமர் பேரை சொல்லி விமர்சிச்சிட்டாரு. தன் மீதான இத்தனை நாள் வைக்கப்பட்ட விமர்சனங்களுக்கு ஒரு பதில் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பா தான் அந்த மாநாட்டை பயன்படுத்தியிருக்காரு. அதுல முக்கியமான பல விஷயங்கள் பேசப்படல, குறிப்பா ஆணவ படுகொலை விவகாரங்கள் எல்லாம் பேசப்படாது, ஏமாற்றத்தை தான் கொடுக்குது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அவர் விஜய் வந்து ஸ்டேஜை செட் பண்ணிட்டாரு. இன்னும் 8 மாதங்கள் தான் இருக்கு தேர்தலுக்கு. மறுபடியும் சொல்லிட்டாரு திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் சண்டை அப்படின்ற மாதிரி, அதிமுக பாஜக கூட்டணி போட்டியே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சீமான் பத்தி அந்த அளவுக்கு பெருசா பேசவே இல்லை. அப்படி இருக்கிற சமயத்துல தான் அடுத்த கட்ட ஒரு நகர் என்னவா இருக்க போகுதுன்னு தான் பார்க்கணும். ஏன்னா கூடிய சீக்கிரம் சுற்றுப்பயணம் பண்ண போறதா சொல்றாரு இல்லையா. கமலையும் பகச்சுக்கிட்டாரு, ரஜினியும் பகச்சுக்கிட்டாரு. இது என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு ஒரு வேலையே இல்லை, எனக்கு இது மேலே இதுதான் வேலையை, சினிமா எல்லாம் முடிச்சிட்டேன், அதனால வந்து எனக்கு ஃபுல்லா இதுதான் வேலையா இருக்க போகுது. ஆமா ஆமா, அதனால வந்து கூடிய விரைவில் வந்து அவரோட சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்க போறாரு. அது வந்து தென் மாவட்டங்களிலிருந்து தொடங்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க. அடுத்த கட்ட நகர்வுகள் வந்து எப்படி இருக்க போகுது, அதற்கு வந்து எப்படி இங்க இருக்கக்கூடிய கட்சிகளை ரியாக்ட் பண்ண போறாங்க, நிச்சயமா வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும்னு சொல்றாங்கல்ல. திமுகவுக்கும் பாதிப்பா இருக்கும், அதிமுகவுக்கும் பாதிப்பா இருக்கும். அதிமுக கூட்டணி பிடிக்காத நிர்வாகிகளா இருக்காங்கல்ல, அவங்க திமுகவுக்கு போட மாட்டாங்க, அதுக்கு மாற்றா தாவேக்காக்கு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி நிறைய வாக்கு சிதறல்கள் ஏற்படலான்ற எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம நக்கீரன் சார்பாக அங்க உள்ள நிருபர் அண்ணல் அவங்க வந்து அங்க கள ஆய்வு பண்ணி நிறைய பேர்ட்ட பேட்டி எடுத்தாங்க. கிட்டத்தட்ட மினி சர்வே மாதிரி. இந்த மாநாட்டு நீங்க வந்திருக்கீங்க, இதற்கு முன்னாடி நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க, எதனால இங்க வந்தீங்கன்னு கேட்கிறப்ப பலரும் வந்து இதுக்கு முன்னாடி திமுகவுக்கு போட்டோம், அதுக்கு முன்னாடி சீமானுக்கு போட்டோம், அதுக்கு முன்னாடி அதிமுகவுக்கு போட்டோம், நாங்க அம்மா கட்சி அப்படின்னு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அவங்க எல்லாம் இங்க வந்திருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் இந்த கட்சிகளுக்கு பெருத்த சேதாரத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறதையும் நம்ம கணக்குல வச்சுக்கணும். அதுவும் குறிப்பா மதுரை மாதிரி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல வந்து எல்லா கட்சிகளும் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய பகுதின்னு பார்க்கப்படுது. குறிப்பா வந்து அதிமுக கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு, திமுக அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்படி இருக்கிற சமயத்துல வந்து இவர் வந்து அந்த மாவட்டங்கள்ல மட்டும் இல்லாம தென் மாவட்டங்கள் எப்படி பாதிப்பை ஏற்படுத்த போறார். ஏன்னா அடுத்து அமித்ஷா வந்து திருநெல்வேலி வர போறாரு, நயினா நாகேந்திரன் வீட்டுல வந்து தேநீர் விருந்து அவருக்கு இருக்கு. அப்படி இருக்கிற சமயத்துல என்ன ட்ரீட் வைக்கிறதுன்னு வீடு வச்சிருக்காரா, ஏன்னா இப்ப எடப்பாடிக்கு வச்சாரு அமித்ஷா வைக்கிறாரு. அந்த மாதிரி தொடர்ந்து பல தலைவர்களா சுற்றுப்பயணம் பண்ற இடத்துல விஜயோட அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கு. இதுலயும் எனக்கு ஃபர்ஸ்ட் வட தமிழ்நாட்டுல மாநாடு, அப்புறம் தென் தமிழ்நாட்டுல இப்ப போட்டாரு. இனிமே டெல்டாவும் கொங்கும் தான் மிச்சம் இருக்கு. அங்க ஒண்ணு லெஃப்ட் ரைட் போயிட்டாருன்னா தமிழ்நாட்டை கவர் பண்ணிப்பாரு. ஆமா, இனி அதுக்கு பொதுவா திருச்சி சேலம் வச்சுருவாருன்னு நினைக்கிறேன். வாகை சூடும் வரலாறு சாத்தியமாகுதா அப்படிங்கறத பொறுத்து பார்க்கலாம். அப்புறம் கடைசி பகுதி இப்படி எல்லாமா நடக்கும், இப்படி எல்லாமா நடக்கும்னா அது சீனாவில தான் நடக்கும். இன்னைக்கு அங்கதான் நடந்திருக்கு இப்படி ஒரு சம்பவம். அதுல என்னன்னா, ஒரு பெண் பயணி ஏர்போர்ட்டுக்கு போறாங்க, அங்க இருக்கக்கூடிய ஷாங்காய் விமான நிலையமோ என்னமோ அதுக்கு போறாங்க. அங்க போயிட்டு அந்த ஸ்கேன்லாம் பண்ணுவாங்க இல்லையா, இவங்கதான் சரியான நபரா அப்படின்னு. அப்படி ஸ்கேன் பண்றப்ப இது அவங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டே இருந்திருக்கு மிஷின். 2-3 வாட்டி பண்ணது அந்த மாதிரி பேர் கரெக்டா இருக்கு, டீட்டெயில் எல்லாம் கரெக்டா இருக்கு. அப்புறம் என்னடான்னு பார்த்தா மேக்கப் கோட்டிங் 4 அடிச்சிருக்காங்க போறது. அதனால அந்த மிஷின் ஸ்கேனரால கண்டுபிடிக்க முடியல. நம்ம ஒரு ஆதார் போட்டோ தேவை போறக்க இது எப்படின்னு சொல்லிட்டு அங்க மறுபடியும் ட்ரை பண்ணிருக்காங்க, கிடைக்கல. மேடம் கொஞ்சம் கோச்சுக்காம உங்க மேக்கப் எல்லாம் கலைச்சிருங்க மேடம், அவங்களும் கலைச்சிருக்காங்க. அப்பயும் வரல, இன்னொரு கோட்டிங் கலைச்சிருங்க மேடம் அப்படின்னு இருக்காங்க. அப்புறம் அந்த கோட்டிங் கலைக்கிறாங்க. ஆனா அதுல பேசக்கூடிய நபர் வந்து நச்சரிக்கிற விதத்துல ரொம்ப எரிச்சல் வகையில அந்த பெண்ணிட்ட பேசுறாரு. சீக்கிரம் கலைங்க, டக்குன்னு புடிங்க, எத்தனை நாள் எவ்வளவு எதுக்கு இவ்வளவு மேக்கப் போட்டீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டிருக்காரு. அந்த பொண்ணு ரொம்ப படாத பாடுபட்டு பதட்டமாயிட்டாங்க, எப்படி ரியாக்ட் பண்றதே தெரியல. அந்த வீடியோ வைரல் ஆயிட்டு வருது. இந்த பெண்ணுக்கு ஆதரவாகவும் அந்த பெண்ணுக்கு எதிராகவும் கருத்துகள் சமூக வலைத்தளங்கள்ல பதிவிடப்பட்டு வருது. வடிவேல் சொல்லுவார்ல, வட போச்சு அது மட்டும் போட்ட மேக்கப் எல்லாம் வீணா போச்சு. ஆமா, எதுக்கு போட்டு வருது, வெளில பேச அழகா காட்டிக்கிறதா தானே, அதையே அழிச்சுட்டு உள்ள போச்சுன்னா அப்படி என்ன ஸ்கேனரை மாத்துங்க, ரோபோட் எல்லாம் கொண்டு வரீங்களே, ஒரு மனுஷன் மூஞ்ச உங்களால ஸ்கேன் பண்ண முடியாதா? இதே மாதிரி நாளைக்கும் பல செய்திகளோட சந்திக்கலாம். அழகு, நன்றி. தொடர்ந்து பேசலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.